இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லோகு இயற்கை விவசாயி தோட்டம். நிறையா பேர் மல்லிகைப்பூ வீடியோவே நீங்கள் போடலை அப்படிங்கிறதுக்காக போடுறோம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்திலேயே நம்ம பூவை எந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். நல்ல கிளைப்பு, நல்ல பூக்கள், அதே சமயத்தில் நிறைய கிளைகள். ஒவ்வொரு இதுலேயும் 15, இந்த செடி மட்டும் இல்லைங்க, எல்லா செடியும் அப்படி தான். இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இயற்கை விவசாயத்தில் உயிர் உரம், அதாவது சூடோமோனாஸ், விரிடி, பெவேரியா, பிடி, மெட்டாரிசியா, லக்கானி, தாம்சானி, பியூமோசோராசியா, சிட்ரிபார்மிஸ், இதை வச்சு நம்ம பூச்சி, புழுவு, சாருறிஞ்சும் பூச்சி, இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, காம்பு சுருக்கம், அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதோட சாணப்பாசி கரைசல் வேறு வழியாக கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சாணப்பாசி கரைசல். அந்த சாணப்பாசி கரைசல் தான் நமக்கு மண்ணை வளமாக்குது, செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, நமக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குது. இந்த மாதிரியான இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் செய்யத்தான் ரிசல்ட்டு கிடைக்கும். கெமிக்கலில் கொடுத்தா தான் ரிசல்ட் வரும். இயற்கையில் செஞ்சு மண்ணை மாற்றிட்டோம் அப்படின்னம்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை அந்த நுண்ணுயிரிகள் எடுத்து கொடுத்துடும். இயற்கை விவசாயம் அப்படின்னாவே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிக்கு அல்ல அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். எல்லாம் என்னுடைய அனுபவப்பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிட்டுக்கிட்டு வர்றேன். இது மட்டும் இல்லைங்க, இயற்கை விவசாயத்துலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காயிலேருந்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம நாட்டு ரகம், பாரம்பரிய ரகம். நம்மளுடைய வீட்டு செலவுக்காக நம்ம அனைத்து விதமான ரகங்களையும் பயிர் பண்ணிக்குவோம். ஏன்னா இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தியுடைய செடி பூக்கும், காயும் காய்க்கு. இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ நீளம் புடலங்காயெல்லாம் வளருது அப்படின்னா அதற்கு காரணமே நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிறதுனால தான். நல்ல பூக்கள், நல்ல கிளைகள்.